Hi, welcome to the squad. This is Logic Evo. ஸோ இந்த வீடியோலையும் வந்து 2 கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2025ல் வந்த கொஸ்டின்ஸ் தான். ஸோ கோடிங் கொஸ்டின்ஸ் வேணும்னா லாஜிக் ஐஓவில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் codeivo.dev நம்ம வெப்சைட், அங்கே போனீங்கன்னா ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிற செக்ஷனில் அதுலேயும் கோடிங் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும். அது ஒரு நாள் செக் பண்ணி பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நான் கொஸ்டின் வாசிச்சிடுறேன். A library has an average of 510 visitors on Sundays. ஸோ சண்டே ஆனால் ஆவரேஜாக 510 பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. ஓகே, அண்ட் 250 ஆன் அதர் டேஸ். மற்ற நாட்களில் வந்து 240 பேர் விசிட் பண்ணுறாங்க. சண்டேனா மட்டும் 510 விசிட்டர்ஸ், அதர் டேஸில் வந்து 240 விசிட்டர்ஸ். த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் பெர் டே இன் அ மந்த் ஆஃப் 30 days. ஓகே, அதாவது 30 நாள் இருக்கிற ஒரு மாசத்துல ஆவரேஜா எத்தனை விசிட்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிகினிங் வித் அ சண்டே. ஸோ அந்த மந்த் வந்து சண்டேல ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 1ஆம் தேதி வந்து சண்டேவா இருக்குது. இந்த மாசத்துல டோட்டலா பார்க்குறப்ப ஆவரேஜ் என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க கேட்குற கேள்வி. ஸோ இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான கொஸ்டின் தான், பட் கொஞ்சம் தெளிவாக கொஸ்டினை புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ 1ஆம் தேதி சண்டேவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மந்த்ல எத்தனை சண்டேஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். யூஸ்வலா என்ன நினைப்போம்னா 4 சண்டே இருக்கு ஒரு மாசத்துல அப்படின்னு சொல்லி நினைப்போம். பட் இந்த மாசம் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு சண்டேல. ஓகே, ஸோ அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா 1க்கு அப்புறம் வந்து 7 டேஸ் நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா திரும்ப 8 வருது. 8ஓட 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 2 + 5 15 வருது. அதுக்கப்புறம் இதில் ஒரு 7 ஆட் பண்ணோம் 22 வருது. அப்புறம் 29 வருது. ஸோ இந்த மந்த்தில் பார்த்தீங்கன்னா 5 சண்டேஸ் வருது. ஓகே, 4 சண்டேஸ் கிடையாது, 5 சண்டேஸ். ஸோ அந்த 5 சண்டேஸ் எத்தனை பேர் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ பேசிக்காக டோட்டலாக இந்த மாதத்தில் எத்தனை பேர் வந்திருக்காங்க டிவைடட் பை 30 அவ்வளோதான் போட போகிறோம் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ டோட்டலாக இந்த மாதம் எத்தனை பேர் வந்திருக்காங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராசஸில் தான் நம்ம இப்போ இருக்கோம். இந்த மந்த்தில் ஃபர்ஸ்ட் 5 சண்டே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ 5 × 510. ஸோ சண்டேஸ் மட்டும் அந்த பீப்புளோட கவுண்ட் இது. அதுக்கப்புறம் மிச்ச நாட்களில் 240 பீப்புள் வந்து விசிட் பண்ணுறாங்க ஆவரேஜா. ஸோ மிச்ச நாட்கள் எத்தனை இருக்கும்? மொத்தம் 30 நாள் இந்த மாசத்துலன்னு தெரியும். 5 நாள் அதில் சண்டே அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ரிமைனிங் வந்து 25 டேஸ் இருக்கும். ஸோ 25 × 240. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 500 × 5னா 2500. 2500 ப்ளஸ் ஒரு 50, 2550. பேசிக் மல்டிப்ளிகேஷன் தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. 25 × 240. இப்போ 25 × 240 நான் பண்ணுறதுக்கு பதிலாக 25 × 24 ஃபஸ்ட்டு பண்ணுறேன். 25 × 24 பண்ணுறதுக்கு பதிலாக 25 × 25 ஸ்கொயர் வந்து 625 எனக்கு தெரியும். ஸோ அதுலேருந்து ஒரு 25 மட்டும் கழிச்சோன்னா 600. அதோட ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 6000. இது உங்களுக்கு நான் அந்த தாட் ப்ராசஸ் சொல்கிறப்போ உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தெரியும். பட் இது பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு அப்படி போட முடியும், அந்த ஸ்கொயரை யூஸ் பண்ணி அதுலேருந்து டக்குன்னு நான் வர்றதுனால. பட் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மெத்தட்லேயே மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளிகேஷன் வேகமாக பண்ணணும்னு நினச்சி தப்பாக பண்ணிடாதீங்க. ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 8550 வருது. ஸோ இந்த 8550 டிவைடட் பை 30 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஏன்னா ஆவரேஜாக எவ்வளோ வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 3 2s are 6. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரிமைனிங் 2 வரும், 25ன்னு வரும். 3 8s are 24, ரிமைனிங் 1 வரும். அது இங்கே போச்சுன்னா 15 அப்படின்னு ஆகும். 3 5s are 15. ஸோ 285. ஸோ 285 தான் ஆவரேஜாக ஒரு நாளில் வராங்க. ஒரு 30 டேஸ் இருக்கிற ஒரு மந்த்தில் ஆவரேஜாக சண்டேல ஸ்டார்ட் ஆகிற ஒரு மந்த்தில் ஆவரேஜாக 285 பீப்புள் வராங்க ஒரு நாளைக்கு. ஓகே, ஸோ இதுதான் ஆன்சர். 285 இஸ் தி ஆன்சர். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வேகமாக தான் போகிறோம், பரவாயில்ல. புரியும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நான் வேகமாக போகணுங்கிறது வந்து உங்களுக்கு புரியாமல் அப்படி டக்கு டக்குன்னு போகணுங்கிறதுக்காக இல்லை, டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, a motor boat whose speed is 15 km/h in still water. ஸோ தேங்கி கிடக்கிற தண்ணியில் அதால் 15 km/h ஸ்பீடில் அந்த மோட்டர் போட்டால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் அந்த மோட்டர் போட் வந்து இட் கோஸ் 30 kilometers டவுன் ஸ்ட்ரீம் அண்ட் கம்ஸ் பேக் in a total of 4 hours 30 minutes. What is the speed of the stream? ஓகே, ஸோ இந்த போட்டு கதை எப்போ இந்த போட்டு கொஸ்டின்லாம் முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கோம், அதே கதை தான் இங்கேயும். ஸோ பேசிக்காக ஒரு ரிவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரிவரில் வந்து இந்த டைரக்ஷனில், அதாவது தண்ணி எந்த திசையில் போகுதோ வாட்டரோட ஃப்ளோ மூலமாகவே நீங்கள் போனீங்க அப்படின்னா
உங்கள் ஸ்பீட் ஆஃப் த கரண்ட் வந்து சி, அந்த தண்ணியோட ஸ்பீடை வந்து சின்னு வச்சிங்கன்னா உங்களோட போட்டோட ஸ்பீடோட அந்த தண்ணியோட ஸ்பீடு வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது நீங்கள் உங்கள் போட்டும் ஒரு திசையில் போகுது, அதே திசையில் தண்ணியும் உங்களை தள்ளுது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்பீடு வேகமாக போவீங்கல்ல, போட்டோட இன்ஜினும் போகுது, தண்ணியும் தள்ளுது. ஸோ ஸ்பீடு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இதே இது எதிர் திசையில் போகிறோம் அப்படின்னா, எனக்கு சூரா சாங் தான் ஞாபகம் வருது. எதிர் நீச்சல் போட்டு வந்த எங்கள் வீட்டு பிள்ளை. ஓகே ஃபைன். ஸோ எதிர் திசையில் நம்ம போகிறோங்கிற பட்சத்தில் தண்ணி நம்மளுக்கு ஆப்போசிட்டாக செயல்படும் இல்லையா? ஸோ உங்களோட ஸ்பீடு மைனஸ் தண்ணியோட ஸ்பீடு அப்படின்னு பண்ணிக்கணும் ஆப்போசிட் டைரக்ஷனில் வர்றப்ப. ஓகேவா? ஸோ இப்போ என்னன்னா 30 கிலோமீட்டர் அப்படிங்கிற டிஸ்டன்ஸை தண்ணியோட ஃப்ளோலேயே போயிட்டு அப்படி திரும்ப போன திசையிலேயே திரும்ப வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து 30 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அங்கேயே திரும்ப வந்திருக்காங்க. ஸோ 30 கிலோமீட்டர்ஸ் டவுன் ஸ்ட்ரீம், 30 கிலோமீட்டர்ஸ் அப் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க போகுது. ஓகே சரி, இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக டைம் வந்து 4 hours 30 minutes சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து அந்த 4.5 hours அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி, 4.5 hours. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, டைம் தான் நம்மளுக்கு, டோட்டல் டைம் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு தெரியும் 30 கிலோமீட்டர்ஸை வந்து 15 + c அப்படிங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு 30 கிலோமீட்டர்ஸை 15 - c அப்படிங்கிற ஸ்பீடில் ட்ராவல் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு தெரியும். ஓகே, நம்மளுக்கு இன்னொன்று என்ன தெரியும் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம்னு தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடுன்னு தெரியும். ஸோ கீழே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு, மேலே வர்றதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு பார்த்து அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா அதுதானே டோட்டல் டைம். ஸோ பேசிக்காக அது எப்படி எழுதலாம்னா t = t1 + t2 அப்படின்னு எழுதலாம். ஸ்டெப்ஸ்லாம் தேவையில்லை, பட் நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஸோ இப்போ t1 பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் போகிறோம், அப்போ அது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு வந்து 15 + c அப்படின்னு வச்சுக்கலாமா? ஓகே, ஏன்னா கீழே போகிறப்ப ஸ்பீடு வந்து அந்த தண்ணியோட ஸ்பீடு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் மேலே வர்றப்ப அதே டிஸ்டன்ஸ் 30 கிலோமீட்டர்ஸ் தான், டிவைடட் பை 15 - c, ஏன்னா தண்ணி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாது, நம்மளுக்கு எதிர்த்தா வேலை செய்யுது. இஸ் ஈக்குவல் டு, இது வந்து t1 + t2 ஈக்குவல் டு 4.5 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா 4.5 hours தான் வந்து டோட்டலாக இருக்கிற டைம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் நீங்கள் சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் கிடைச்சிரும். பட் இந்த ஈக்குவேஷனில் என்னன்னா வேரியபிள்ஸ்லாம் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கடுப்பாகும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, லெஃப்ட்டில் இருக்கிற ரெண்டு இதுக்கும் வந்து எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறங்கிறது நான் அந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுக்கலாம் அப்படிங்கிறேன். ஸோ 15 + c இன்டூ 15 - c இதை டினாமினேட்டராக வச்சுட்டு நியூமரேட்டரில் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுவோம். ஸோ 15 - c இன்டூ 30 ப்ளஸ் 15 + c இன்டூ 30. ஓகேவா? சரி, இஸ் ஈக்குவல் டு 4.5. ஓகே, 4.5 நம்ம 45/10 கூட எழுதிக்கலாம். சரி ஃபைன். ஓகே, இப்போ மேலே இருக்கிறத வந்து மல்டிப்ளை பண்ணி நம்ம அப்படியே ப்ராசஸ் பண்ணுவோமா? ஸோ 15 × 30 - 30c ப்ளஸ் 15 × 30 ப்ளஸ் 30c அப்படின்னு வரப்போகுது. ஸோ அந்த 30c கேன்சல் ஆகிடும். டினாமினேட்டரில் a + b × a - b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது இல்லையா? ஸோ அதை எப்படி எழுதலாம்? 15² - c² எழுதலாமா? a² - b² அப்படிங்கிறதுல எழுதலாம். இது இன்னும் அதே மாதிரி 45/10 இருக்கட்டும். அண்ட் நியூமரேட்டரில் இப்போ 15 × 30ங்கிறது 2 வாட்டி இருக்குது. 15 × 30 ப்ளஸ் 15 × 30. ஸோ அதை வந்து 2 × 15 × 30 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். ஓகே, divided by 15² - c² is equal to 45/10. ஓகே, உங்களால் இதோட வேகமாக இந்த கேல்குலேஷன்ஸை பண்ண முடியும்னா தாராளமாக பண்ணுங்கள். இதுக்கு ப்ரொசீஜர்லாம் இல்லை, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, இந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து சி. ஸோ அதனால் சியை வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். ஸோ 2 × 15 × 30 × 10 divided by 45. பேசிக்காக இந்த சைடில் இருக்கிற எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த 15² - c² மட்டும் அந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ 15² - c² அப்படின்னு வருது. ஓகே, ஸோ 15 1 is 15, 15 3s are 45, 3 1 is 3, 3 10s are 30. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே 100 × 200ன்னு வருது. ஸோ 200 is equal to 15² - c². ஓகே, ஸோ இப்போ c² அந்த பக்கம் கொண்டு போயிட்டு 200 இந்த பக்கம் கொண்டு வரேன். ஸோ அப்போ c² is equal to 15² - 200. 15² என்னன்னு பார்த்தீங்கன்னா 225 - 200 is equal to 25.
அப்போ சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 25, சி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 5ன்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல இது என்ன ஸ்பீடு தானே, ஸ்பீடு நெகட்டிவ்ல இருக்க முடியாது. நெகட்டிவ்ல இருக்குன்னா ஸ்பீடை வந்து ஒரு வெக்டர் ஆப்போசிட் டைரக்ஷனில் போதுன்னு வைக்கும். அது தேவையில்லாத காம்ப்ளிகேஷன். ஓகே, ஸோ சி இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ பேசிக்காக கரண்ட்டோட ஸ்பீட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5 kmph, 5 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸ்பீட் ஆஃப் த ஸ்ட்ரீம் வந்து 5 kmph. இங்கே வந்து kmph கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர் பெர் ஹவரில் கேட்டதுனால நம்ம அப்படியே வச்சு பண்ணிட்டோம், எந்த கன்வர்ஷனும் பண்ணல. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கன்வர்ஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, அகைன் திஸ் இஸ் ஆல்சோ சிம்பிள் கொஸ்டின், சிம்பிள் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் கொஸ்டின் தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். கோடைவோவில் இருக்கிற புது பிளேலிஸ்ட், ஜோஹோ பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ண மறக்காதீங்க. அதில் ப்ரோக்ராமிங் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணி போட்டிருக்கோம். ஆல்சோ கோடைவோ.dev நம்ம வெப்சைட் பக்கம் போனீங்கன்னா அங்கேயும் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். வீடியோ வராத சில கொஸ்டின்ஸும் கூட நான் வெப்சைட்டில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா வீடியோ போடுறது கொஞ்சம் லேட் ஆகும், ஆர்டிகல்ஸ்னால் டக்குன்னு போட்டுடலாம். ஸோ அதுவும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அடுத்த பார்க்கலாம். டாடா.